2 அடி வைங்க கேஷ் பாக்ஸ் எடுத்ததுக்கு. ப்ரோ பாருங்க, எப்ப பாப்பீங்க? பாப்பீங்களா? ப்ரோ விட்டாதீங்க ப்ரோ. என்னங்க கிளிப்லாம் பார்த்தீங்களா? ஒரே நாளில் வந்து பாரு கமருதீன் ஃபேன்ஸுக்கு வந்து டபுள் ட்ரீட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று கமருதீன் அவர்கள் வந்து வெளியில் மக்கள் முன்னாடி தோன்றின ஒரு விஷயம். ரெண்டாவது சாண்ட்ராவோட எவிக்ஷன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொன்னாங்கல்ல, இன்று கொள்ளும். அப்படிதான் இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. லிட்டரலாக வந்து பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் போது சாண்ட்ரா எமோஷனலாக அழுகும் போது உள்ள எல்லாரும் விசில் அடிச்சு கொண்டாடும் போது வெளியில மக்கள் ஆரவாரமாக கைத்தட்டும் போது எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு அதே சாண்ட்ராவுக்கு வந்து எவிக்ஷன் கார்டு கொடுக்கும்போது வெளியில மக்களோட ஆரவாரத்தோட கைத்தட்டும் பொழுது வெளியில கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டை வச்சு மக்களை மீட் பண்றதை பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே. அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குமே. உண்மைதான், இருக்கணும். ஏன்னா ஒரு ஆளு மேலே வந்து ஃபேக்கா ஒரு விஷயத்த ஃபேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட அந்த நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு அந்த தப்பு, அது இப்பயும் சொல்கிறேன், நான் அதை நியாயப்படுத்தவே மாட்டேன். அந்த விஷயம் கமருதீனும் பார்வதி பண்ண அந்த விஷயம் என்ன தவறாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ட்ராமா. ஸோ இதையெல்லாம் தாண்டி கமருதீன் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு, பார்வதி கமருதீன் 2 பேர் ரெட் கார்டு கொடுக்கும்பொழுது பார்வதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வெளியில் வந்திருப்பாங்க. பார்வதி வந்து இந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கும்பொழுது ஐ எம் போல்டு, நான் வந்து முதல்ல வந்து ஒரு போல்டானால், நீங்கள் பார்வதி வந்து வெளியில் அவங்க எடுத்த யூடியூப் பேட்டியாக இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பார்க்கும்போது ஒரு போல்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் ஆனால் கமருதீன் வெளியில் வரும்போது லிட்டரலாக உடைஞ்சிட்டான். அவனுக்கு வந்து எப்படின்னா லைஃபே போச்சே, நமக்கு இதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியில் போயிட்டு சர்வை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மகாநதி சீரியல்ல இருந்து கூட கமருதீனை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. லிட்டரலாக எப்படின்னா வந்து இந்த இன்சிடென்ட் வச்சு ஒதுக்கி வைக்கல, வேற ஒரு விஷயம். அதாவது தாங்க இந்த வேற ஆளை போட்டேன் அதனால வந்து இவங்க வந்து இப்போ போட முடியாது அப்படிலாம் உருட்டிருந்தானுங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலுமே இந்த மனுஷன் எப்படி இருப்பான். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம கமருதீனை பார்த்தது ரெட் கார்டு கொடுத்த அன்னைக்கு. ஸ்டில் நம்ம கமருதீனை பற்றி நம்ம பார்க்கும்போது எப்போ கலங்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வினோத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு புத்தம் கொடுத்துட்டு இப்படி திரும்ப ஒரு செகண்ட் பார்ப்பான். வினோத் நம்ம பேச மாட்டானா, வினோத் அண்ணா வந்து அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி இருப்பார். அவருக்கு அது அந்த நேரத்தில் அப்படி எதுக்கு அப்படி இருந்தாருன்னா வந்து கோபம், நான் சொன்னதெல்லாம் கேட்காம விட்டேடா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அப்படி இருந்திருப்பாரே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறது வந்து பியூர். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்த கமருவை திரும்ப நம்ம வந்து ஒரு இடத்துல கூட பார்க்கல, ஒரு பேட்டியில் பார்க்கல, வெளியில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு செல்ஃபியோ ஏதோ ஒன்று சம்திங் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் இந்த மனுஷனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இன்னைக்கு லைக் ஆவடின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து மக்கள் முன்னாடி தோன்றிருக்காரு. இந்த இடத்துல யாருமே அவருக்கு எதிராகவோ இல்லை வன்மமாகவோ எந்த விஷயங்களும் நடக்கலை. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, மக்கள் அங்க இருக்கவங்க மக்கள் ஒன்றும் ரசிகர்கள் மக்கள், ஓகேவா? அங்க இருக்கும் எல்லாருமே பிஆர்னு சொல்லி உருட்டாதீங்கடா. அவனு உண்மையுமே மக்கள், உண்மையிலுமே அவரை வந்து ரசிக்கிற ஒரு மக்கள்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சீரியல்ல பார்த்தவங்களா இருக்கலாம். இந்த முன்கோபத்தை தாண்டி அவங்ககிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? லிட்டரலா போன வாரம்லாம் வந்து அவன் வரைஞ்ச ஓவியத்தை எடுத்து நம்மளோட வினோத்தோ இல்லை பிரவீன் காந்தே காமிக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன், மிமிக்ரி நல்லா பண்ணுவாப்புல, டான்ஸ் நல்லா ஆடுவான். இதையெல்லாம் தாண்டி ஒரு கலைஞனுக்கு வந்து நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நான் அதை எப்போ பார்த்தேன்னா, நம்ம புதுப்பேட்டை படத்தில் வந்து தனுஷ் மாதிரி மிமிக் பண்ணி வந்து ஒரு மாதிரி வந்து நடிச்சிருப்பான். சீரியஸாகவே உண்மையிலே எவ்வளோ டேலண்டாக இருக்குது இந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோ டேலண்டாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன முன்கோபத்தால் இவனுங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணானுங்க, அதை வச்சு ஒரு விஷயத்த பண்ணி உடனே இவங்க பண்ண தப்பு, அதை திரும்ப நான் நியாயப்படுத்த விரும்பல, அந்த பண்ண தப்பை எக்ஸாகரேட் பண்ணி ஊதி பெருசாக்கி இவன் தேச குற்றம், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பில்டப்பை பண்ணி கடைசியில் வந்து ரெட் கார்டு எனக்கு கொடுக்க வச்சானுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து மனுஷன் வந்து உடஞ்சிருப்பாரு, அவரோட திறமெல்லாம் வீணா போயிடுச்சோ இல்லை மக்கள் அவனை ஏற்றுக்காம போயிடுவாங்களோ, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா நான் பார்வை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா வந்து அவங்க போல்டுங்க, அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, சொசைட்டியே இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி அரசியல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஆனால் கம்மு இது எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறான், ஸோ அவனுக்கு எப்படி இதை வந்து நான் இது பண்ண போகிறான்னு பார்க்கும்போது மக்கள் அவனுக்கு கொடுக்குற ஆதரவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே கமருதீன் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க லிட்டரலாக. ஏன்னா அதே இடத்துல வந்து
பெண்களுக்கு எதிராக அப்படி பேசிட்டான், பெண்களுக்கு எதிராக அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் வந்து எதிராக பேசியிருந்தாங்க. ஒரு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிரும்பொழுது முக்கியமாக வந்து பெண்கள் ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கமருதீனுக்கு. ஸோ அவங்களே வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிறத இன்றைய கொள்ளுங்கிற மாதிரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருமே இங்கே வந்து நல்லவங்க, எல்லாருமே இங்கே வந்து கெட்டவங்க எதுவுமே நண்பர்களே, கலந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இந்த உலகத்தில் யாருமே வந்து புனிதர்கள் கிடையாது. ரிவ்யூவருங்கிற பேரில் சில பேர் உருட்டுவானுங்க. கமருதீன் அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அவன் கெட்டவன், அவன் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுறானுங்கல்ல. இவனை பின்னாடிலாம் கேமரா வச்சு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பானுங்கன்னு. இவனுங்க வந்து அட்வைஸ் பண்ணுவானுங்க மற்றவங்களுக்கு, அவன் வந்து கெட்டவன், அவன் அப்படி பேசிட்டான். அவன் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்ல, இது மனித இயல்புன்னு சொல்கிறேன், ஒரு சாதாரண மனித இயல்புன்னு சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறீங்களே, நம்ம சேது எடுத்துங்க. சேதுபதி வந்து இப்போ ரெட் கார்டு கொடுத்து அப்படியே வந்து நீதி வந்து நிலைநாட்டினார்ல, அவர் எடுத்து பார்த்தா தெரியும், அவரோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தா தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்க, மறப்போம் மன்னிப்போம். இந்த விஷயத்துக்கு எப்பவுமே மைண்டில் வச்சுங்க. இங்கே யாருமே 100% கரெக்ட் கிடையாது, யாருமே 100%. அதாவது புத்தர், காந்தி கூட சில விமர்சனங்கள் வைக்கலாம். புத்தர், இயேசு, இந்த மாதிரி வந்து பெரிய மகான்கள் தான் வாழ்க்கையில தவறுகளே செய்யாம இறந்து போனாங்க. அந்த மாதிரி மனுஷங்களால வாழ முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சில தவறுகளை வந்து செய்ய வைக்குது. அது ஒரு மிகப்பெரிய குற்றமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து எதிர்க்க போறோம். பட் ஆனால் இந்த மாதிரியான தவறுகளுக்கு கொஞ்சம் எக்ஸாக்ட் அவன் பண்ணது தப்புனே வச்சுக்கிறாங்க, எவிக் பண்ணிருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்து இவ்வளவு பில்டப் பண்ணி இன்னைக்கு வந்து மக்கள் இவ்வளவு தூரம் ஆதரிக்கிறாங்கன்னா எது தெரியுமா? எல்லாம் அனுதாபத்துல தான். லைஃப் வீணாயிடக்கூடாது, இவன் ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அதான் மக்கள் ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சனை வந்து திரும்ப திரும்ப ஆதரிக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி கமருதீன் இஸ் ஃபைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமருதீன் வெளியில் வந்துட்டாப்புல, மக்களை பார்த்துட்டாப்புல, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறமா பார்வதி என்ன ஆச்சுன்னே தெரியல நண்பர்களே. இது வரைக்கும் ஒரு ட்வீட் இல்லை, ஒரு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. இன்னும் வன்மவாதிகள் ஸ்டில் அவங்க மேலே வந்து வன்மத்தை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க சீக்கிரம் கேமரா முன்னாடி வந்து நின்று மக்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதில் கூட நிறையா சுவாரஸ்யமான சில நம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் வந்து ஒருத்தன் கானாவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அண்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலே விடணும், எதுக்கு கேஷ்பேக் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு ஒரு ரசிகர் வந்து கொந்தளிக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னொருத்தர் வந்து அண்ணா என்ன விட பட்டு பட்டா பார்வைப்பட்டு கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சீரியஸாகவே மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு கன்சர்ன்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்களோட பர்சனல் அந்த விஷயத்துக்கு நம்ம போக விரும்பல. அவங்க உள்ள பண்ணது கேமுக்காக பண்ணாங்களா இல்லை ரியலாகவே அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிற எல்லாமே ரியல் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்படி வேணால் இருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்மளோட ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். இங்கே யாருமே உத்தமர்கள் கிடையாது, இங்கே யாருமே வந்து புனிதர்கள் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். அதை கடந்து அந்த மனுஷங்களை 2 பேரையும் நம்ம வாழ விடுவோம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் என்னன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணி பேச முடியும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.